இருக்கும் வணக்கம். இன்றைக்கி சைவ ஈரல் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பச்சை பயிர் ஒரு நைட்டே ஃபுல்லாக ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பச்சை பயிரை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது கூட போட வேண்டியது மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். போல் பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இட்லி தட்டில் ஆவி கட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வச்சுருவோம். இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது நம்ம இதை எடுத்து ஆவி கட்டிடுவோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருங்க. எண்ணெய் விட்டுடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சிங்க. இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், பொடியை கட் பண்ணின ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி கொடுங்க. இந்த பச்சை பயிறு வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த கிரேவி தாளிப்பு ரெடி ஆகிடுங்க. சீக்கிரமாக முடிஞ்சிடும். புரோட்டீன் அதிகம் நிறைஞ்ச பச்சை பயிறு சைவ ஈரல் கிரேவி. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கலாங்க. கறிவேப்பிலை போட்டு நல்லா வதங்கட்டுங்க. இப்போ தக்காளியே சேர்த்துருவோம். பொடியை கட் பண்ணின ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டுங்க. கல்லுப்பு, மஞ்சள் பொடி சேர்த்துருவோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. கரம் மசாலா, மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் எந்த அளவு தண்ணி சேர்க்குறேன் பாருங்கள். இப்போ இந்த பச்சை பயிரும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆற வச்சு. நல்லா இந்த கிரேவி சுருண்டு வந்துடுச்சிங்க. இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. பாருங்கள், ஈரல் மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம சேர்த்துடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்கிட வேண்டியது தாங்க. ரெடி ஆயிடுச்சு சைவ ஈரல் கிரேவி. இது சப்பாத்திக்கு, ரைஸுக்கு எல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க. பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.